எல்லாருக்கும் வணக்கம். கலை ஃபவுண்டேஷன்ஸ் மூலமாக இன்னொரு கர்நாடிக் மியூசிக் தமிழ் சாங்ஸை பேஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி ஏஎஸ் முரளியோட கச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட பாடல்களை பாட போகிறாரு. நீங்கள் எல்லாரும் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறோம். இது அப்சல்யூட்லி எங்கள் இனிஷியேட்டிவ், டோட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மயிலாப்பூர் ராகசுதா ஹாலில் வெள்ளிக்கிழமை 21 ஆகஸ்ட் 5:45 மணிக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். தத்துவ பேச்சில் இன்றைக்கி என்ன பேசுகிறோம் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். கிரேட் மைண்ட்ஸ் ஃபிலாசபியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஹியூமன் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வாரன் பஃபெட்டோடைய ஒரு கோட், த பவர் ஆஃப் டூயிங் நத்திங், எதுவுமே செய்யாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பவர் அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு நிறைய நடக்கும், எஸ்பெஷலி ஐடிசியில் நடக்கும், மாதிரி நிறைய ஸ்டாக்ஸில் நடக்கும். பணத்தை போட்டுருவோம். பல தடவை சொல்லியிருப்பேன், இன்றைக்கி காசு போட்டு நாளைக்கு பார்க்க முடியாது, இன்றைக்கி காசு போட்டு ஒரு வருஷத்தை பார்க்க முடியாது, 5 வருஷம் ஆகும். எவனாவது இன்னொருத்த அந்த ஸ்டாக் இருந்தான்னா இல்லைன்றோம், ரெண்டு தொடர்ந்து பார்ப்பான், அதில் ஒன்றும் இல்லைன்னு. இப்போ ரீசெண்டாக நாட்கோ எடுத்துக்கோ, இந்த வருஷத்துக்கு 750 கோடி தான் ப்ராஃபிட்டுன்னு சொல்லிட்டார் லாஸ்ட்டு கால்லையே. ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 206 கோடி பண்ணிட்டார். அப்போனா என்ன, அடுத்த 3 குவார்ட்டரில் 581 கோடி தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டார். ஓப்பனாக அப் ஃப்ரண்ட்டாக கிளியராக சொல்லிட்டார். நீயும் அங்கே மண்டையை முட்டிட்டு தான் வாங்கியிருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, 5-6 காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸை அவர் காப்பி அடித்து பேட்டன்ட் சேலஞ்ச் பண்ணி 2 வருஷம் என்ஜாய் பண்ணுவார். இப்போ 2 வருஷம் லீனியரு ரெவில்மெண்ட் போயிடுச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். எல்லாம் மண்டையை உருட்டினே இதை மறந்துடுவான். டிவி அன்றைக்கி நியூஸ் எடுத்து போட்டான் 57% டவுனு, மார்க்கெட் 5%. நீ எல்லாம் புரிஞ்சுருந்தா என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ணக்கூடாது, இல்லை இன்னும் 2, 5, 10 ஆட் பண்ணிடணும், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். ஆனால் ஏதோ முழு சொத்தே போன மாதிரி ஒப்பாரி வச்சேன்னா நீ மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கே லாய்க்கில்லை. தென் எவ்ரிடே சிக்னல் ஒன்று இருக்குது, நாய்ஸ் ஒன்று இருக்குது. சிக்னலுக்கும் நாய்ஸுக்கும் உனக்கு வித்தியாசம் புரியலன்னா வந்துட்டு போகிற நாய்ஸுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன். ரியாக்ட் பண்ணால் நீ காணாமல் போயிடுவேன். இப்போ நான் கோகோ கோலாவை வாங்கிட்டார் அவர், வாரன் பஃபெட் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறாரு. கோகோ கோலா இல்லை, என்ன டிப்ரெஷன் என்ன வந்தாலும் கோகோ கோலா வாங்கி குடிச்சுனே இருக்கிறான் ஜோடாவை. அவர் காசு பண்ணினே இருக்கிறாரு. இந்தியாவில் குடிக்கிறான், எல்லா இடத்துலையும் குடிக்கிறான். அவர் 24 மணி நேரத்தில் எவ்ரி செகண்ட் 1000 பேராவது கோகோ கோலா எங்கேயோ குடிச்சுன்னு இருக்கிறோம். அவர் காசு வாங்கினே இருக்க போகிறாரு. போட்ட காசுக்கும் அவர் வந்த காசுக்கும் சம்மந்தமே கிடையாது. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவர் டிவிடெண்டாக வாங்கி சாப்பிட்டாரு. ஏதாவது பண்ணாரா? பண்ணலை. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார், ரொம்ப நாள் வச்சுருந்தார். கடைசியில் அந்த கம்பெனியை விட்டு வெளில போகணுன்னு டிசைட் பண்ணும்போது அந்த கம்பெனியே ஷேரை வாங்கிட்டு, எங்கள்கிட்ட வேஸ்ட்டாக ஒன்று இருக்குது, ஒரு இந்த எனர்ஜைசர் பன்னி பேட்ரி ஒன்று இருக்குல்ல, டியூரசல் இனிமேல் ஓடாது, அதையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி காசையும் கொடுத்துட்டாங்க. காசு டியூரசல் பேட்ரி கொடுத்து அந்த டியூரசல்ல நீயே நடத்திக்க, அதை நடத்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு வேணும், அதையும் வாங்கிட்டார். ஸோ ஃப்ரீயாக டியூரசலும் காசும் கிடச்சி அவரோட பிஎன்ஜியை கொடுத்துட்டாரு. இப்போ ஐ திங்க் 10 to 15 இயர்ஸாக டியூரசல் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போவே என்ன சொன்னால், பேட்ரிலாம் வேஸ்ட்டுப்பா, பேட்ரி போயிடும். இவன் என்ன கணக்கு போட்டான், டிவி இருக்கிற வரைக்கும் ரிமோட் இருக்கும், ரிமோட் இருக்கிற வரைக்கும் பேட்ரி வேணும். உலகம் ஃபுல்லாக அவன் தான் டாமினன்ட் பிளேயர். ஒரு டிக்ளைனிங் மார்க்கெட்டில் இன்னொரு ஆள் உள்ளே வர முடியாது. இன்றைக்கி நம்ம எவரெடிலாம் போயிடுச்சு, இந்த பூனை நடுவில் குதிக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் போச்சு. அதை இப்போ இவன் பர்மன் வாங்கி ஏதோ ட்ரை பண்ணின்னு இருக்கான். எனர்ஜைசர் பண்ணி இன்னும் ஓடின்னு இருக்கு. அது டியூரசல். ஆமாம். இப்போ 15 வருஷத்தில் எவ்வளோ மடங்கு காசு எடுத்துருப்பார். முதல்ல 10 ரூபா போட்டு அதுக்கப்புறம் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாக வாங்கி இதுக்கு நடத்துறதுக்கு காசையும் வாங்கிட்டு இப்போ அவன் லைஃப் டைம் 5ன்னு போட்டது 15 வருஷமாக ஓட்டிக்கிட்டு டெஃபினட்டாக இன்னும் ஓடும். இன்னும் டிவி இருக்குது, ரிமோட் இருக்குது, ஓட தான் செய்யும். டிவி போயிடுச்சுன்னா வீடியோ கேம் காணது தேவை இருக்குது சார். ஏதோ ஒன்று பேட்டரி இருக்குல்ல. எஸ்,
பேட்டரி இஸ் ஆக்சுவலி அபவுட் டு பூம். அது லித்தியம் அயான் அதெல்லாம் வருதான் எனக்கு தெரியாது. இவங்க போட்ட பேட்டரி காசு பண்ணிட்டு தானே இருக்கான் அந்த ஆள். கரெக்டு தான். இரண்டு எனிதிங். ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் டூயிங் நத்திங். ஒரு கம்பெனி ஷேரை வாங்கிட்டேன், நான் டாடா ஸ்டீலை வாங்கிட்டேன், 1000 போச்சுன்னா விற்கலை, 250 ரூபாய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ, இன்றைக்கி 1800 இருக்குது, எனக்கு என்ன கவலை. இப்போ மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சு, சந்திரசேகரம் ஒன்றும் அடிச்சுக்கிறான், அதனால ஏதாவது ஆமாம். ஐயோ, நான் கம்பெனி வாங்குறச்ச ஜேஆர்டி டாட்டா இருந்தார், ரூசி மோதி இருந்தார், ஜே இரானி இருந்தார், தமிழா முத்துராமன் ஒருத்தர் இருந்தார், முத்துராம் இப்போ டிவி நரேந்திரன் இருக்கார். எனக்கு என்ன போச்சு? ஓகே, ரூசி மோதி வேலை செஞ்சார், எனக்கு ஜே இரானி எனக்கு வேலை செஞ்சார், முத்துராமன் வேலை செஞ்சார், டிவி நரேந்திரன் வேலை செய்கிறாரு, மை டாட்டா மோட்டர் சுமந்த் மல்கங்கர்லேருந்து எனக்கு வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. எனக்கு எதுக்கு போச்சு? நான் இன்றைக்கி கம்பெனி மூடிடும், 35 ரூபாய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிட்டோம், டிவிஆர் 70 ரூபாய்க்கு வந்து வாங்கி போட்டுக்கிட்டோம். அதெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தாஜில் குண்டு போட்டான்னு சொல்லிட்டு அது 35 ரூபாய்க்கு கொண்டு வந்தீங்க, இன்றைக்கி அது ஒரு ஷேர் 735 ரூபா. ஸோ ஒன்ஸ் நீ ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகிட்டேன்னா, கேல்கர் ஜேஆர்டி டைம்லேருந்து இன்னும் இந்தியன் ஹோட்டல் ஓடின்னு இருக்குது, தாஜ் இருக்குது. நான் போய் ரோட் பார்க்கணுன்னா தாஜ் கிராஸ் பண்ணுறச்செல்லாம் எல்லோரும் டீ சாப்பிட்ணுன்னு தான் இருக்கிறாங்க. 2 தாஜ் இருந்தது நான் வாங்குறச்ச. இங்கே ஒரு தாஜ் குரமெண்டல் இருந்தது, பக்கத்தில் கன்னிமேரா இருந்தது. இப்போ ரோடுக்கு ஒரு தாஜுக்கு திறந்துட்டாங்க சென்னையிலேயே. ஆமாம், சென்னையிலேயே இப்போ வந்து இந்த தாஜ் திறந்துட்டான். எதில் சார்? ஓஎம்ஆர்லேயே 2 இருக்குது. ஓவரில் 2 இருக்கா? கிளப்பில் ஒன்று, கிளப் ஹவுஸ் ஒன்று இருக்குது, கன்னிமேரா ஒன்று இருக்குது. கன்னிமேரா இருக்கா? ஃபிஷர்மேன் கோ முன்னாடியே ஃபிஷர்மேன் கோவ் இருக்குது. ஸோ ஃபிஷர்மேன் இருக்குது. இப்போ இந்த இதில் ஒன்று திறக்குதான், நெல்சன் மாணிக்கம் ரோட்டில். ஆமாம் சார், தாஜ் ரெசிடென்சிஸ் அது. கரெக்டு. ஆமாம், ரைட்டா. அது அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று அங்கே இன்னொரு ஹோட்டல் திறப்பாங்கிறாங்க. ஸோ நான் வாங்குறச்ச 2 ஹோட்டல் இருந்தது, இப்போ 8 ஹோட்டல் ஆகிடுச்சு. நான் அதை வாங்கி போட்டு தூங்கின்னு இருக்கிறேன், கம்பெனி பாட்டுக்கு உணர்ந்துன்னு இருக்குது. டெய்லி உட்காந்துக்கிட்டு அந்த எம்டி மாலை பிடிச்சானா, டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணானா, நான் வேடிக்கை பார்த்துருந்தேன்னா என்ன ஆகும்? ஓகே, ஸோ வடிவேல் சொல்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிறது தான். அதான் அப்படிங்கிறது தான். சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் சும்மா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க சார். வாரன் பஃபட் இதனால தான் சும்மா இருக்க சொன்னாருன்னு ஒன்று சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் வடிவேல் எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டே காமிச்சிருக்காரு, சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கற்றுக்கிறதுக்கு, உங்கள் பேஸில் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கீப் அஸ் எஜுகேட்டிங் ஆன் திஸ். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் மார்க்கெட்டை பார்க்காம இருந்தாலே பெட்டர். ஃபைன் சார், அது இன்னொரு கஷ்டமான விஷயம் சார். ரைட் சார், தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது, நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது, டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ், அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.